நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் ஓடி ஓடி உழைச்சாலுங்க ரொம்ப முக்கியமானது நம்மளோட ஹெல்த். ஸோ ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். ஓகே, அதே நேரத்தில் நம்மளோட ஹெல்த் வந்து கரெக்டாக இல்லைன்னா நிறைய செலவு வரும். சம்பாதிச்சது எல்லாமே வந்து அப்புறம் ஹெல்த் கேருக்கே போயிடும். ஸோ அதனால் வந்து சம்பாதிக்கிற ஒரு பகுதியை வந்து சேமிப்பில் நீங்கள் வைக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. சேமிப்பு பண்ணுற காசு வந்து செலவாயிட்டே போதா பேங்கில் வச்சுருந்தா, அதுக்கு ஒரு மருந்து நாங்கள் சொல்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காசை வந்து கோலாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ கோலாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களோட காசு எங்கேயும் போகாது, உங்கள் கூடயே தான் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் வயசான காலத்தில் காசு தேவைப்படும் போது டக்குன்னு கோலை விற்று அந்த காசை நீங்கள் கேஷ் பண்ணிடலாம். எங்கே போய் விற்கணும்? பப்ளிக் கோல்லே போய் நேராக நீங்கள் விற்க முடியுங்க. லோவர் ஸ்ப்ரெட், ஈஸி டு செல், எந்த ஒரு சிறைவீட்டான ஒரு க்ரைட்டீரியாவும் இல்லை. உங்கள் கோல் உடஞ்சிருந்தாலும் சரி, எரிஞ்சிருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக பப்ளிக் கோல்டில் போய் விற்க முடியும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு மேலும் தெரியணுமா? பயோட லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு எங்களுக்கு புலனம் பண்ணுங்கள். ஸோ எங்களை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.